மூன்றாம் வகுப்பு பயிலும் அனைத்து மாணவ மாணவியர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று வகுப்பில் நாம் பார்க்க இருப்பது பாடம் 6ஆம் பாடம். பாடத்தின் தலைப்பு எழில் கொஞ்சும் அழவி, எழில் கொஞ்சும் அருவி. சரிங்களா? பாருங்க, வாங்க பாடத்தை பற்றி பார்க்கலாம். அங்கவை சங்கவை இருவரும் சித்தப்பா சித்தி வீட்டிற்கு சென்று இருக்கிறார்கள். அதாவது அங்கவையும் சங்கவையும் ரெண்டு பேரும் எங்கே போகிறாங்க? சித்தி சித்தப்பா வீட்டிற்கு ரெண்டு பேருமே அங்கே போகிறாங்க. பாருங்க, சித்தி உடனே கேட்குறாங்க, வாருங்கள் செல்லங்களே, வீட்டில் எல்லோரும் நலமா? அவங்க சித்தி கேட்குறாங்க, வாருங்கள் செல்லங்களே, உங்கள் வீட்டில் எல்லோரும் நலமா அப்படின்னு சொல்லி அவங்க சித்தி வந்து அங்கவையும் சங்கவைகிட்டையும் கேட்குறாங்க. அதுக்கு பதில் என்ன சொல்கிறாங்க பாருங்க, அங்கவை சங்கவை நலமாய் உள்ளோம் சித்தி, நீங்கள் நலமா? நாங்கள் நல்லா இருக்கோம், நீங்கள் நலமா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் கேட்குறாங்க. அடுத்து சித்தப்பா கேட்குறாங்க பாருங்க, நீங்கள் இருவரும் கல்வி சுற்றுலா சென்று வந்தீர்களாமே, அதை பற்றி கூறுங்கள் கேட்போம். அதாவது கல்வி சுற்றுலாவுக்கு நீங்கள் போயிருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள், நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சித்தப்பா கேட்குறாங்க. அதுக்கு அங்கவை பதில் சொல்கிறாங்க பாருங்க, நாங்கள் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஒகேனக்கல் அருவிக்கு போய் வந்தோம், அதை பற்றி கூறுகிறோம் கேளுங்கள். அதாவது எங்கே போயிருக்காங்க? அவங்க தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒகேனக்கல் அருவிக்கு போயிருக்காங்க, அதை பற்றி நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் கேளுங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லி அங்கவை சொல்கிறாங்க. அடுத்து சங்கவை பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, எழில் கொஞ்சும் மலையில் உள்ள அந்த அருவி பெண்ணகரம் ஊராட்சி ஒன்றியத்தில் இருந்து 16 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. கடல் மட்டத்தில் இருந்து 1500 அடி உயரத்தில் உள்ளது. அதாவது எழில் கொஞ்சும் மலை, அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? எழில் கொஞ்சம் மலை மாதிரி இருக்கு அந்த அருவி. அது எங்கே இருக்குன்னா பெண்ணகரம் ஊராட்சி ஒன்றியத்தில் இருந்து 16 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த ஒகேனக்கல் இருக்குது. அது எப்படின்னா அதோட மட்டம் எப்படின்னா கடல் மட்டத்தில் இருந்து 1500 அடி உயரத்தில் அந்த அருவி இருக்குது அப்படின்னு சொல்லி சங்கவை சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க சித்தப்பா, மலையின் உச்சியில் இருந்து வெள்ளியை உருக்கி ஊற்றியது போல பேர் இசையுடன் கீழ் நோக்கி விழும் அருவி பார்க்க அழகு இல்லையா? அதாவது அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அது வெள்ளியை உருக்கி வர மாதிரி, அதோட நுர மாதிரி வெள்ளையா தெரியும் இல்லைங்க ஊற்றும் போது, அதான் வெள்ளியை உருக்கி ஊற்றியது போல பேர் இசையுடன், அதாவது அந்த சத்தத்தோட அது கீழே விழும்போது எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கு ஒரு அழகா இருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சித்தப்பா கேட்குறாங்க. அதுக்கு பாருங்க அங்கவை பதில் சொல்கிறாங்க, ஆம் சித்தப்பா, அழகோ அழகு, அது எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். நீங்களாம் பார்த்துருப்பீங்களா? அருவி ஊற்றுறது போது அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? அப்படியே கண்கொள்ளாத காட்சியாக இருக்கும், அழகாக இருக்கும். அதே மாதிரி தான் இவங்களும் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க சித்தப்பா கேட்குறாரு, அதற்கு ஒகேனக்கல் என்ற பெயர் எப்படி வந்ததாம் தெரிந்து கொண்டீர்களா? அதுக்கு ஒகேனக்கல்னு சொல்லி எப்படி பேர் வந்துச்சு, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அங்கே போனீங்கல்ல, அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க சித்தப்பா கேட்குறாங்க. அடுத்துக்கு அங்கவை சொல்கிறாங்க பாருங்க பதில், ஒகேனக்கல் என்பதற்கு புகையும் கல்பாறை என பொருள். கன்னடத்தில் ஒகே என்பது புகை ஆகும். அருவியில் நீர் கல்பாறையில் பட்டு தெரித்து வெண்புகை போல தோற்றம் அளிப்பதால் தான் இப்பெயர் வந்தது. காவிரி ஆறு கர்நாடகத்தில் உள்ள குடகு மலை தோன்றி இங்குதான் தமிழ்நாட்டு எல்லைக்குள் நுழைகிறது. அதாவது அது பார்த்தா எப்படி ஒகேனக்கல் அப்படி, அதுக்குன்னு பேர் என்ன அப்படின்னா புகையும் கல்பாறை என பொருள். அது ஒகேனக்கல் அப்படின்னாவே புகையும் கல்பாறையும் தான் ஞாபகம் வரும், அதுக்கான பொருள். அதுக்கப்புறம் கன்னடத்தில் வந்து ஒரு ஒகே அப்படின்னா புகை ஆகும், புகைன்னு தான் சொல்லுவாங்க. அது அந்த கல்பாறையில் பட்டு தெரிச்சு அந்த அருவி வந்து தெரிச்சு வருது, வெண்புகை போல தோற்றம் அளிப்பதால் அதோட பெயர் இது இப்படி ஒகேனக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது எங்கே ஆரம்பிக்குதுன்னா காவிரி ஆறு கர்நாடகத்தில் உள்ள குடகு மலையிலேருந்து வந்து தமிழ்நாட்டு எல்லைக்குள்ளே அது உள்ளே வருது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க சங்கவை சொல்கிறாங்க, உல்லாச பயணங்களை பெரும் ஆரவாரத்தோடு வரவேற்கும் அருவியில் தண்ணீர் கொட்டும் காட்சி அற்புதமாக இருக்கும். அதாவது உல்லாசமாக, அதாவது அந்த தண்ணி ஊற்றுறத பார்த்தாவே நமக்கு என்ன இருக்கும்? ஆசையாக இருக்கும், போய் குளிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவோம் இல்லை, அந்த மாதிரி உல்லாசமாக பயணங்களை பெரும் ஆரவாரத்தோடு வரவேற்கும், அதை பார்த்தாவே நமக்கே அது போகணுன்னு தோணுதில்ல, அது அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க சித்தி கேட்குறாங்க, அவ்விடத்திற்கு எதன் மூலம் பயணம் செய்தீர்கள்? அந்த இடத்திற்கு எப்படி போனீங்க, எதன் மூலமாக போனீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சித்தி கேட்குறாங்க. அதுக்கு சங்கவை சொல்கிறாங்க பாருங்க, இந்த கண்கொள்ளா காட்சியினை கண்டுகளிக்க
பரசலில் சென்றோம். என்ன என்ன அருமை! 100 அடி உயரத்தில் இருந்து விழும் அருவியில் குளித்து மகிழ்ச்சியாக இருந்தது. அதாவது எப்படி போனாங்க அப்படின்னா, அந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கறதுக்காக பரசலில் போனோம். அது எப்படி இருந்துச்சுன்னு அப்படின்னா, 100 அடி உயரத்தில் இருந்து விழும் அருவியில் குளித்து மகிழ்ச்சியாக இருந்தது. அதில் குளிக்கும்போது எப்படி இருந்துச்சு? ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அந்த தண்ணி மேலே விழும்போது அப்படின்னு சொல்லி சங்கவை சொல்கிறாங்க. அடுத்து சித்தப்பா கேட்குறாங்க பாருங்கள், பரசலில் செல்லும் வழி என்னென்ன பார்த்தீர்கள்? பரசலில் செல்லும் போது என்னென்ன பார்த்தீங்க? அந்த வழியில் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சித்தப்பா கேட்குறாங்க. அங்கவை சொல்கிறாங்க பாருங்கள், மலை நடுவே பாதை அமைத்த அருவி, நீர் ஓடும் காட்சி வெண்ணெய் உருகுவது போல தெரிந்தது. அது எப்படி இருந்துச்சுன்னா, மலை நடுவே அந்த பாதை போனது எப்படி இருந்துச்சுன்னா வெண்ணெய் உருகி வரும் மாதிரி அது போல இருந்தது. இந்த பரசலில் பயணம் சென்றது எங்களை ஆனந்த கழிப்பில் ஆழ்த்தியது. இந்த பரசலில் போனது எப்படி இருந்துச்சு? எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அங்கவை சொல்கிறாங்க. அடுத்து சங்கவை பாருங்க, 2 மலைகளுக்கு இடையே தொங்கும் பாலத்தில் சென்றோம். அதாவது 2 மலைக்கு நடுவில் ஒரு தொங்கும் பாலம் போதுமா, அங்கேயும் நாங்கள் போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சங்கவை சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க அங்கவை, நாங்கள் எல்லோரும் நீராடி விட்டு மீண்டும் பரசலில் கரைக்கு வந்தோம். உணவு உண்ட பின் மான் பூங்காவிற்கு சென்றோம். துள்ளி திரியும் மான் கூட்டம், முதலை பண்ணைக்கு முதலியவற்றை பார்த்தோம். அதாவது எங்கெங்க அடுத்தது என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே தான் பரசல்லாம் போயிட்டு கரைக்கு வந்த வேட்டி ஃபஸ்ட்டு நாங்கள் போய் சாப்பிட்டதுக்கப்புறம் மான் பூங்காவுக்கு போய் மானில் துள்ளி போனதை பற்றி பார்த்தோம். அடுத்தது முதலை பண்ணைக்கும் போய் அதையும் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி அங்கவை சொல்கிறாங்க. அடுத்தது சங்கவை பாருங்க, சித்தி, அங்கே மிக பழமையான தேசநாதீஸ்வரர் கோவில் உள்ளது. அது அதியமான் காலத்தில் சேர்ந்தது என்பதை கல்வெட்டை படித்து அறிந்து கொண்டோம். அதாவது அங்கே என்ன ஒரு கோயில் இருக்குது அப்படின்னா, தேசநாதீஸ்வரர் கோயில் அப்படிங்கிற ஒரு கோயில் அங்கே இருக்குது. அது யார் கட்டினாங்க அப்படின்னு சொல்லி அதியமான் காலத்தை சேர்ந்தது என்பதை எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதில் கல்வெட்டில் இருந்ததை நாங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சங்கவி அவங்க சித்திகிட்ட சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்க, சித்தப்பா, பாராட்டுக்கள் குழந்தைகளே, அருவியின் அழகை கண்டுகளித்து மட்டுமின்றி அங்குள்ள பொது அறிவு செய்திகளையும் திரட்டி வந்தீர்கள். அதாவது அதை மட்டும் போய் பார்க்காம அதில் இருக்கக்கூடிய விஷயங்களும் தெரிஞ்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்க சித்தப்பா பாராட்டுறாங்க 2 பேர்த்தையும். சித்தி, நன்றி குழந்தைகளே, எங்களுக்கு ஒகேனக்கல் நேரிலே சென்று பார்த்து பரவசத்தை உண்டாக்கி விட்டீர்கள். நாமும் குடும்பத்துடன் ஒருமுறை சென்று வருவோம். அதாவது அவங்க சித்தி இவங்க சொன்னதே வச்சு நாங்களும் குடும்பத்தோடு ஒரு தடவை போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சித்தி சொல்கிறாங்க. சரிங்க குழந்தைங்களே, இன்று பாடம் இதோட முடிஞ்சது. உங்களுக்கு வீட்டு பாடம் பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா, இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த ஒரு சுற்றுலா போனோம் அப்படின்னா அதை மட்டும் செய்யாமல் அங்கே இருக்கக்கூடிய விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். இதுக்கு என்ன பெயர் வந்துச்சு, எதனால் வந்துச்சு, என்னங்கிற விஷயத்தை நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும். சரிங்களா கண்ணு? பாருங்கள், இன்றைக்கி உங்களுக்கு வீட்டு பாடம் பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்வு செய்வோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒகேனக்கல் அருவியில் இருந்து நீர் விழுவது டேஸ் உருகி ஊற்றுவது போல இருந்தது. அது எப்படி இருந்துச்சு? வெள்ளியை உருக்கி ஊற்றுவது போல இருந்தது. ஒகேனக்கல் அருவியில் நீர் விழுவது வெள்ளியை உருக்கி ஊற்றுவது போல இருந்தது. சரிங்களா? 2வது பாருங்க, ஒகேனக்கல் என்ற சொல்லின் பொருள். ஒகேனக்கலுக்கு என்ன பொருள்? அதோட பொருள் என்னன்னா ஒகேனக்கல் என்ற சொல்லின் பொருள் என்னன்னா புகைப்பாறை. சரிங்களா? ஒகேனக்கல் என்ற சொல்லின் பொருள் புகைப்பாறை. 3வது பாருங்க, வெண்புகை என்ற சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது என்னதுன்னா வெண்புகை அப்படின்னா வெண்மை பிளஸ் புகை. வெண்புகை அப்படின்னா வெண்மை பிளஸ் புகை. அடுத்தது பாருங்க, 4வது, பாதை பிளஸ் அமைத்து. இச்சொற்களை சேர்த்து எழுதுக. பாதை பிளஸ் அமைத்து அப்படின்னா பாதை அமைத்து. ஆதான் ஆன்சர். பாதை பிளஸ் அமைத்து, பாதை அமைத்து. அடுத்து பாருங்க, தோற்றம். இச்சொல்லின் எதிர்ச்சொல். தோற்றம் அப்படின்னா மறைவு. ஃபர்ஸ்ட் தோற்றம் அப்படின்னா தோன்றி வருவது, அதுக்கு எதிர்ச்சொல் அப்படின்னா மறைவு. சரிங்களா கண்ணே? இன்னைக்கு வீட்டு படம் பார்த்தீங்கன்னா இந்த 5யும் படித்து எனக்கு ஒரு தடவை எழுதிட்டு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுங்க. சரிங்களா கண்ணா? நன்றி கண்ணே.